ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் சிப்மேன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்ஃப்ளேஷனை மாதிரியே இன்னொரு திருடன் இருக்காங்க. அவன் பேர் என்னென்னா ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுவான்னா விலையை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். ஆனால் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் ரொம்ப திறமையானவங்க. அவன் என்ன பண்ணுவான்னா விலையை இன்க்ரீஸ் பண்ண மாட்டான், ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிடுவான். எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து கவரை பிரித்து பார்த்தோன்னா 10 பிஸ்கெட் இருக்க வேண்டிய இடத்துல 8 பிஸ்கெட் தான் இருக்குது. அப்படின்னா 2 பிஸ்கெட்டை கம்மி பண்ணி அந்த கவரில் அடைச்சி வச்சுருக்காங்க. விலை எதுவும் மாறலை, ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. ஈவன் தாங்க ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். நம்ம பணத்துக்கும் இதே கதி தாங்க. இன்றைக்கி உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்கலாம். இந்த 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு வாங்கலாம். ஆனால் 5-10 வருஷம் கழித்து இதே 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு செங்கல்பட்டில் ஒரு கிரவுண்டு இல்லை, அரை கிரவுண்டு தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் இன்ஃப்ளேஷன். அதனால் நம்ம பணத்தை சேமித்து வச்சுருக்கோன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட முடியாதுங்க. ஏன்னா சேவிங்ஸ் நம்ம பணத்தை பாதுகாக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கு முதலீடு தேவைப்படும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை, பணத்தை சேர்த்து வைக்கிறது ஒரு பழக்கம். ஆனால் பணத்தை மேலும் மேலும் நம்ம வளர்ப்பது ஒரு கலை. அதனால் சேவிங்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது. என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த எபிசோடில் இன்ஃப்ளேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ இருக்குது, எதில் எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், யாருக்கு இது கரெக்டாக சூட் ஆகும், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.